guys, welcome to SVR Nagas. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிக் பாப்பிட் தான் செய்ய போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ அது செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி ஒரு பாப்பிட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபெவிகால், டேப், பென்சில், அப்புறம் வந்து ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க, 2 எடுத்துக்கோங்க, நான் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் சிஸ்ஸர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு தட்டோ இல்லை பாத்திரமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து பாத்திரம் தான் எடுத்திருக்கேன், நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் எவ்வளோ கம்மியான பொருட்கள் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம செய்யலாம். ஸோ இப்போ வந்து நான் A4 ஷீட் மேலே வந்து இந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ வந்து அது மேலே ரவுண்டு போட்டுக்கோங்க. நானும் ரெண்டுத்துலேயும் ரவுண்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை நீங்கள் பண்ணாதீங்க. ரெண்டுமே சேர்த்து வந்து கட் பண்ணுங்கள். ரவுண்டு போட்டதுக்கப்புறம் ரெண்டுமே சேர்த்து வந்து கட் பண்ணுங்கள். இது வந்து சரியாக வராமல் போயிடுச்சு, அதனால் நான் வந்து கொஞ்சம் இது பண்ணி திருப்பி சுற்றி இது பண்ணேன். அங்கே விட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டுத்துக்கும் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் இப்போ ரெண்டுத்துக்கும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கோங்க. நான் தனித்தனியாக கட் பண்ணதுனால ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து கட் பண்ணுங்கள். ஒன்று வந்து பெருசாக இருக்குது, ஒன்று வந்து குட்டியாக இருக்குது. நான் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அப்போ வந்து ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. இந்த பாத்திரம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, அதை நீங்கள் போட்டுருங்க, எடுத்து வச்சுருங்க அந்த பாத்திரத்தை. இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு ரொம்ப நேரமாக செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கரெக்டாகவே இல்லை. கரெக்டாக வச்சு பார்த்தேன், அப்போ கூட கரெக்டாக இல்லை. அது நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தப்பாக கட் பண்ணனால கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒட்டணும். ஸோ ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஃபெவிகால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபெவிகாலில் வேறு கம் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஒட்டும் போது நிறைய காட்ட முடியாதுல, அதனால் நான் இப்போ ஒட்டிட்டு காமிக்கிறேன். இது ஒட்டிட்டு காய விடலான்னு பார்த்தா அது கொஞ்சம் ஈரமாக அந்த இதெல்லாம் தெரியுது, ஆனால் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணலாம். ஏன்னா கட் பண்ணுறதை காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். இது வந்து நான் கட் பண்ணலாம், இதே நேராக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி, நடுவில் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டாட் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ வந்து நான் முன்னாடி செஞ்சது வந்து ஒரு சரியாக வரல, ரொம்ப கிழிஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி இது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். முன்னாடி செஞ்சது வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து ரெண்டுமே சேர்த்து ஒட்டாமல் கட் பண்ணிவிட்டு ஒட்டுக்கப்புறம் திருப்பி மேலே ஓட்டினேன். அந்த மாதிரி தப்பாக பெரிய இதுவாகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணேன். லைட்டாக கட் பண்ணேன், ரொம்ப கட் பண்ண வேணாம். இப்போ இப்படி தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒட்டணும். இதை நான் உங்களுக்கு ஒட்டுறேன், இப்போ நான் காமிக்கிறேன். நான் இதில் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றினேன் கம்மு. ஏன்னா நிறைய ஊற்றினா திருப்பி ஈரமான மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, அதனால தான் சொல்லிட்டு பண்ணேன். இப்போ வந்து இதை நல்லா வந்து தேய்ச்சிட்டு ஓட்டுங்க, இல்லைனா இப்படியே கூட ஓட்டுங்க. நான் வந்து தேய்க்கலாம் செய்யலை. இப்போ வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துலலாம். அதெல்லாம் வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். இப்போ நான் ஒட்டுறேன். நிறைய கம் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணல, கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதை ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. அதுக்குள்ளே அமுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம டேப் போட்டணும், எல்லாம் வந்து கொஞ்சம் பிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் டேப் போட்டுறேன் அப்படின்றதெல்லாம் அவ்வளோவா காமிக்கல. நான் ஒட்டிகிட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சைடு ஒட்டாத மட்டும் தான் காமிச்சிருக்கேன் நான். ஸோ நீங்களும் ஒட்டிக்கோங்க டேப்பை. இப்போ வந்து நான் எந்தெந்த இடத்துலலாம் ஒட்டியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் தெரியுதா, வெளிச்சமாக இருக்குது. ஸோ அதனால் எதுவும் தெரியல. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 2 பக்கம் ஒட்டியிருக்கேன். ஸோ இங்கேயும் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ ஒட்டியாச்சு. நீங்கள் இன்னும் நிறைய கூட ஃபுல்லாக கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து அவ்வளோ ஒட்டலை, நான் வந்து இவ்வளோ தான் ஒட்டியிருக்கேன். இதுவே நல்லா இருந்துச்சு. இப்போ நசுக்கி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் நசுக்கிட்டேன் நான்.
எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கிராக் சவுண்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரே சவுண்டாக இருந்ததுனால உங்ககிட்ட சரியாக காமிக்க முடியல. சவுண்டெலாம் காமிக்க முடியல. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது வந்து சூப்பராக இருக்குது. இது லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அந்த சவுண்டெல்லாம். ஏன்னா ஆனாலும் வெளியே ஒரே சவுண்டாக இருந்துச்சு. அந்த கோழிலாம் கத்திக்கிட்டே இருந்துச்சு, அதெல்லாம் சவுண்டாக இருந்துச்சு. ஆனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் நோட்டிஃபிகேஷனாக வரும். செம்மையாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் கசங்கும், அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.